ஹாய் வியூவர்ஸ், இப்போ நான் இன்னொரு பேக்டு ஐட்டமோடு வந்திருக்கேன். தீஸ் ஆர் கால்டு மெடலைன்ஸ். என் கிராண்ட்சனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மெடலைன்ஸ். ஹாய் வியூவர்ஸ், தீஸ் ஆர் கால்டு மெடலைன்ஸ். ஸோ மை கிராண்ட்சன் லைக் these medallions very much. He used to buy from Starbucks. So we thought that why we should not try this அப்படின்னு யோசித்தோம். ஸோ அதனால் நாங்களே பண்ணினோம். அதுக்கு வந்து யூ ஹேவ் டு டேக் 2 eggs and then இது வந்து டஸ்டிங்காக டு டஸ்ட் த மோல்டு. நாங்கள் இந்த மாதிரி எங்ககிட்ட மெடலின் மோல்டு இல்லை. ஸோ அது ஒரு மாதிரி இலாங்கேட்டடாக இருக்கும். இது வந்து எங்கிட்ட அந்த மோல்டு இல்லை. ஸோ வி ஆர் யூஸிங் திஸ் கப்ஸ். அண்ட் தென் இந்த மைதா வந்து இந்த கப்பில் வந்து ஐ டுக் 1.5 cups மைதா இல்லை ஆல் பர்பஸ் ஃப்ளோர். அண்ட் தென் ஹாஃப் கப் 1.5 கப்பில் ஹாஃப் கப்பு 1.5 cup ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஆர் மைதா. சுகர் வந்து ஜஸ்ட் 1 cup சுகர். அண்ட் இந்த சுகர் வந்து கிரானியூல்ஸ், இந்த நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ப்ரௌன், இந்த சுகர் வந்து நான் வந்து அவங்க இதில் ரெசிபிலே அப்படி தான் போட்டிருக்காங்க இந்த சுகர் யூஸ் பண்ணுன்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஒன்லி 2 tablespoons. இந்த சுகர் 2 tablespoons. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து பட்டர் வந்து பட்டரில் பார்த்தீங்கன்னா இப்படி அதிலே இருக்கும் இது எத்தனை டீஸ்பூன்னு. இங்கே வாங்கும்போது பட்டரில் 1 teaspoon 2 teaspoon 3 teaspoon 4 teaspoon இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து எவ்வளோ தேவைப்பட்டுச்சுன்னா 10 tablespoons தேவைப்பட்டுச்சு. அதனால் நாங்கள் வந்து இதில் 2 sticks இந்த பட்டர் ஸ்டிக்ஸ், இந்த மாதிரி ஃபுல் பட்டர் இந்த மாதிரி இன்னொரு ஒன்று ஃபுல்லாக எடுத்து இதில் கொஞ்சம் எடுத்தோம். ஸோ எங்களுக்கு 10 tablespoons வந்துருச்சு. ஸோ இதுலேயே அழகாக போட்டிருக்கான் பாருங்கள், 1 teaspoon 2 teaspoon 3 teaspoon 4 teaspoon. ஸோ அதனால் இது 1 full, another 1 full, அண்ட் தென் இன்னொன்று இந்த இதில் நாங்கள் இவ்வளோ எடுத்துகிட்டு ஐ மேட் இட் இன்ட்டு 10 tablespoons. அதை வந்து ஸ்லைட்டாக நீங்கள் மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதே மாதிரி லெமன் ஜஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட், டேபிள் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லெமன் இருக்குது, லெமனோட உள்ளுக்குள்ளே அந்த பித்து இருக்குள்ள, அது யூஸ் பண்ணக்கூடாது. லெமனோட இந்த இது மட்டும்தான் எடுத்து லைட்டாக ஜஸ்ட்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கணும். பட்டர் மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதையும் சுகர் அண்டு இதெல்லாம் போட்டு எக்கு சுகர் போட்டு நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு, வனிலா எக்ஸ்ட்ராக்ட் எங்ககிட்ட இல்லை, ஆனாலும் நேச்சுரல் ஃப்ளேவர் இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா வனிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டுட்டு வனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணிடணும். சுகர் அண்ட் பட்டர் நல்லா பீட் பண்ணிட்டு, பட் எங்கேயுமே இதில் வந்து இந்த ரெசிபியில் வந்து ஐ டிடன்ட் see பேக்கிங் பவுடர். ஸோ நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மெல்டட் பட்டரையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு 60 seconds இல்லாட்டா 70 seconds நீங்கள் பீட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் த பட்டர், மெல்டட் பட்டர், அந்த 10 tablespoons பட்டர் வந்து மெல்டட் பட்டரை போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இந்த மைதாவையும் 1.5 cup மைதாவையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மோடில் வச்சு எடுத்திங்கன்னா இவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக மெடலின் கிடச்சிடும் உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க இது. இந்த மாதிரி தான் நான் மோல்டில் போட்டு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மோல்டு. தெர் இஸ் நோ பேக்கிங் பவுடர், தெர் இஸ் நத்திங். யூ ஹவ் இஸ் இட் ஆரியா? யூ லைக் இட்? ரொம்ப நல்லா இருக்கா? ஆமாம் ஆமாம். எனிதிங் ஏதாவது இருக்கு சூப்பராக வந்திருக்கா? நல்லா உள்ள ரோஸ்ட் வந்துச்சு. நல்லா வந்துச்சு, நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்குல்ல. யா, ஸோ ரொம்ப நல்லா வருது. யூ கேன் ஆல்சோ ட்ரை. வெரி சிம்பிள். ரொம்ப ஒரு 5 minutes நம்ம பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஸோ பட் சுகரியாக இருக்கும் இது. ரொம்ப பட்டர் நிறையா இருக்குது, கலரிஸ் ஜாஸ்தி. சின்ன பசங்க சாப்பிட்லாம். ஒன்ஸ் இன் எ ஒயில் இட்ஸ் ஓகே, ஃபைன். இங்கெல்லாம் கிட்ஸ்லாம் வந்து இந்த மெடலைனில் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க. நீங்கள் மெடலைன் போட்டு இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட ஷேப் வந்து அதுக்குன்னே சில மோல்ஸ் இருக்குது, அது ஒரு ஷேப்பில் இருக்கும். அது இல்லாதனால நாங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இதில் லைனாக தெரியும், அதுலேயும் இப்படி லைன்ஸ் தெரியும். தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். டேக் கேர் ஆல் ஆஃப் யூ. யா, this is for you guys. Have this. Thanks for watching.